சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. நம்முடைய ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் இணைந்திருக்கிறார். அதே போல திரு சேலம் மணிகண்டனும் கூட இணைந்திருக்கிறார். திரு கண்ணன், மற்றும் ஒரு பின்னடைவு, நீங்க ரெட்டையிலையெல்லாம் பெற முடியும் பாருங்கன்னு சொல்லினீங்க. நீங்க பாருங்க வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை. வணக்கம். சரணியங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். அதாவது இந்த தீர்ப்பு கொடி சின்னம் என்பதை பயன்படுத்துவதா பயன்படுத்தக்கூடாதா என்பதை பொதுவாக நீதிமன்றங்கள் முடிவெடுக்க முடியாது. கொடி சின்னத்தை கொடுப்பதற்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையம்தான் பெற்றிருக்கிறது. ஆனால் அதிமுக வழக்கில் ஏனோ தெரியவில்லை, அது முன்னுக்கு பின் முரணான தகவலாகவும் தீர்ப்புகளாகவும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் இந்த வழக்கு முடிவுக்கு வரவில்லை. கட்சி, கொடி, சின்னம் இவற்றையெல்லாம் கொடுப்பது தேர்தல் ஆணையம். இதை பயன்படுத்துங்கள், பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை உத்தரவு நீதிமன்றம் தன் வரம்பை மீறி இருக்கிறது, வரம்புக்கு மீறி மூக்கை நுழைத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த தீர்ப்பின் மூலம் பார்க்க முடியும். நீதிமன்றத்துக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். பட் ஆனா எலெக்ஷன் கமிஷன்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக உத்தரவிடுறதுக்கான அதிகாரங்கள் நாட்டில் இருக்கு. நம்முடைய சேலம் மணிகண்டன், ஐ டேக் யுவர் பாயிண்ட். இல்ல, நீதிமன்றத்தோட வரம்பெல்லாம் நம்ம நிர்ணயிக்க முடியாது. சேலம் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறாங்களே. ரைட். எலெக்ஷன் கமிஷன்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க கண்ணன்? அதாவது இந்த வழக்கு பொதுவாக ஆரம்பிக்கப்பட்ட விதமே ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, உங்களுக்கு அக்ரி வார்த்தைக்கான உரிமை இருக்கு. ஆனா நீதிமன்றங்களை இந்த நிகழ்ச்சியில விமர்சிக்காதீங்க, என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல, நான் நீதிமன்றத்தை விமர்சிக்கல, தீர்ப்பை விமர்சிக்கலாம். தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாதுங்கிற சட்டம் எனக்கும் தெரியும். தீர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நியாயம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, அதாவது வழங்கப்பட்ட நீதிப்படி அதை விமர்சிக்க வேண்டாம், தயவு செய்து விமர்சிக்க வேண்டாம். விமர்சிக்கல, இல்ல விமர்சனம் செய்றீங்க. எலெக்ஷன் கமிஷனை எப்படி நாட போறீங்க அதை சொல்லுங்க நீங்க. அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அக்ரி, பட் அடுத்த வாய்ப்பு என்ன உங்களுக்கு? ஒரு கட்சிக்கு சின்னத்தை, கொடியை, அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பது தேர்தல் ஆணையம். எந்த நீதிமன்றமும் கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுக்காது. தேர்தல் ஆணையம் தான் சின்னம் யாருக்கு என்பதை சொல்ல முடியும். ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, பிரிவு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அணி இந்த கட்சியை உறுதிப்படுத்துகிறது என்பதை தேர்தல் ஆணையம் விசாரித்துத்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் இப்பொழுது வந்திருக்க தீர்ப்பு எங்களை கட்டுப்படுத்தாது. அதை நாங்கள் மேலும் தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ஒரு எப்படி கட்டுப்படுத்தாதுங்கிறீங்க? இப்ப தேர்தல் ஆணையத்திலேயே உங்களுடைய கிளைம்ஸ் வரும்போது இந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் சுட்டி காட்டப்படும் தானே மறுதரப்பால? அதாவது சுட்டி காட்டப்படும் என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை அப்படியே உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அந்த தேர்தல் விதி, எல்லா தீர்ப்புகளும் உங்களுக்கு பாதகமா இருக்கு. ஒரு சிவில் சூட்டை தவிர, சிவில் சூட் எவ்வளவு காலம் பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அது உடனே இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஃபைனாலிட்டிக்கு வராது. எந்த நம்பிக்கையில இன்னும் எங்களுக்கு கொடுப்பாங்க நம்பிட்டு இருக்கீங்க? தேர்தல் ஆணையம் தான் இறுதி முடிவை உறுதியாக எடுக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது என்பதை இன்னும் ஓரிரு நாட்கள் தானே, ரொம்ப நாள் இல்லை. இன்னும் நம்புறீங்க? சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.